ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே, அதாவது டி மார்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச ஒரு இண்டிவிஜுவல் 2BHK ஹவுஸை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு ஷோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் டு GTN காலேஜ் போகிற லைனில் அந்த மேம்பாலத்துக்கு கீழேயே அமைஞ்சிருக்குங்க. கரெக்டாக மெயின் ரோட்டில் இருந்து ஒரு 100 மீட்டர் கூட வராது அந்த டிஸ்டன்ஸில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வீடு முழுக்க வாஸ்து முறைப்படி வடக்கு பார்த்து பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. வீட்டோட லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 1320 சதுரடி லேண்ட் ஏரியாவில் 1200 சதுரடி லேண்டு ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. பொதுவாக இப்போ நம்ம சேனலை பார்க்குற நிறைய பேருக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம சேனலை பார்த்துட்டு நம்மள்ட்ட வீடு வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை. உங்களுக்கு லோன் சம்மந்தமாகவோ இல்லை இடம் சம்மந்தமாகவோ இல்லை இன்றைக்கி பத்திரப்பதிவு இது சம்மந்தமாக எதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கூட நீங்கள் தாராளமாக நம்ம சேனலுக்கு கால் பண்ணலாம். உங்களுக்கு லோன் சம்மந்தமாக எதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் கூட நாங்கள் தாராளமாக உங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் இந்த வீட்டை பார்த்தினா ஃபுல் டீட்டெயிலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடு வந்து முழுக்க வடக்கு பார்த்து நமக்கு பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் இருக்கும், மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. அதே போல் EB ப்ரொவிஷன் முன்னாடியே கிடச்சிருது. செப்டிக் டேங்க்கும் நமக்கு ஃப்ரண்ட்லேயே கிடைக்கிது. அதோட கெப்பாசிட்டி 8000 லிட்டரில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. மேலே SS பைப்பு கொடுத்து அதுக்கு மேலே லைட்டுமே நமக்கு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 30 அடி ரோடு ஃபேஸிங் வந்து தாராளமாக கிடைக்கிது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெட்டல் கேட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டல் கேட்டுமே வந்து ஹை கேஜில் கொடுத்து வுட்டனில் வந்து நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. டி மார்ட்டுக்கு பக்கத்தில் இருந்து இந்த வீட்டுக்கு ஒரே ஒரு ரோடு தாங்க, டைரெக்டாக ஸ்ட்ரைட் ரோடு. டைரெக்டாகவே இந்த வீட்டுக்கு வந்து நம்ம வந்துடலாம். கேட்டை ஓப்பன் பண்ணி என்ட்ரி ஆனால் வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் வந்து 16க்கு 16 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருதுங்க. அதே போல் சன்லைட் உள்ளே வர்றதுக்கு தகுந்த மினிக்க ஸ்பேசியஸான விண்டோஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மேஸ் ஃபினிஷ் டைல்ஸ் தான் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் போர்வெல்லும் வாட்டர் டேங்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. போர்வெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 450 அடியும், வாட்டர் டேங்க் வந்து 6000 லிட்டர் கெப்பாசிட்டிலேயே அமைஞ்சிருக்கு. மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டேர் கேஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே அவுட்டர் டாய்லெட்டும், அதே போல் அதுக்கு முன்னாடி வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு தகுந்த மினிக்க ப்ளம்பிங் லைனும் EB லைனும் கொடுத்து அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த அவுட்டர் டாய்லெட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்தியன் டைப் மெத்தடில் பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாகவே பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். இந்த அவுட்டர் டேர் கேஸ்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ரஸர் மோட்ரு வைக்கிறதுக்கு தகுந்த மேனிக்க மாடிப்படிக்கு கீழேயே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 18 பில்லர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஜன்னலுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஜன்னலாக தான் சன்லைட்டு உள்ளே வர்றதுக்கு தகுந்த மேனிக்க கொடுத்துருக்காங்க. அதே போல் நமக்கு கம்ப்ரஸர் மோட்ரு ஃபிட் பண்ணுறதுக்கும் ப்ளக் பாயிண்ட் முதற்கொண்டு நமக்கு A to Z வந்து நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வீட்டை நம்ம அப்படியே வாங்கிக்கலாம். மற்றபடி நமக்கு வேறு எந்த செலவுமே இதில் கிடையாது. வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஸ்டெப்ஸை வந்து கிரானைட் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. ராஜநிலைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சேஃப்டி பர்பஸுக்கு மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த வீட்டோட மெயின் டோர். ராஜநிலை 5க்கு 7ங்கிற சைஸில் கம்ப்ளீட்டாக வந்து பர்மா தேக்கில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் டிசைனிங்கில் பிளான் பண்ணி செஞ்சுருக்காங்க. இது எதுவுமே ரெடிமேட் டோர் கிடையாதுங்க. எல்லாமே வந்து இவங்களா ஆசாரியை வச்சு ரெடி பண்ணது. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி என்ட்ரி ஆனிங்கன்னா வீட்டோட லிவிங் ஹாலோட சைஸ் வந்து 16க்கு 16 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அதே போல் லிவிங் ஹாலிலேருந்து 2 பெட்ரூமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4x2ங்கிற கிளாஸ்டு ஃபினிஷ்டு வெர்டிக்கல் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. அதே போல் சன்லைட்டு உள்ளே வர்றதுக்கு தகுந்த மாரிக்க ஸ்பேசியஸான விண்டோஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை தவிர மற்ற விண்டோஸ் எல்லாமே வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து கும்மிளில் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு 60 இன்ச்சு டிவி வைக்கிறதுக்கு தகுந்த மாரிக்க மல்டிமீடியா டிவி ஷோகேஸ் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான கேபினட் ஃபெசிலிட்டியோடு நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு லிவிங் ஹாலில் வந்து பூஜை ரூம் வராது. நமக்கு வாஸ்து முறைப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா டைனிங் ஹால் ஏரியாவில் வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஈஸ்ட் அண்டு சவுத்து கார்னரில் அமைஞ்சிருக்கக்கூடிய டைனிங் வித் கிச்சன் ஏரியா ப்ரொவிஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 16க்கு 8 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருக்கு. கிச்சன் டேபிள் டாப் கம்ப்ளீட்டாக கிரானைட்டில்
யூஸ் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எக்ஸாக்டரும் அவங்களே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியோடு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிச்சனோட வாலில் லாஃப்ட்டு கொடுத்து தேவையான அளவுக்கு செல்ஃப்ஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஏரியாலேயும் செல்ஃப்ஸ் கிடச்சிருது, நமக்கு டைனிங் ஹால் ஏரியாலையுமே ஒரு செல்ஃப்ஸ் வந்து கிடச்சிருது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பூஜை ரூமும் நமக்கு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங் ஹால் ஏரியாலேயே நமக்கு வந்து வாஷ் பேசன் அட்டாச் பண்ணி கொடுத்து மிரரும் வந்து நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஒர்க்குமே பார்த்திங்க அப்படின்னா சொந்த வீட்டுக்கு பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பார்த்து பக்காவாக பிளான் பண்ணி தான் இந்த வீட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட பூஜை ரூம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிழக்கு திசையை பார்த்து கரெக்டாக பிளான் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே தேவையான அளவுக்கு திங்ஸ் வைக்கிற மாதிரி கேபினட் ஃபெசிலிட்டியோடு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து பூச்சுக்கு வந்து செட்டிநாடு சிமெண்ட்டும், காங்கிரீட்டுக்கு வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட்டும், கல்லும் பார்த்திங்க அப்படின்னா சேம்பர் கல் தான், அதாவது வயர்கட் கல் தான் வந்து நமக்கு பயன்படுத்தியிருக்காங்க. 2 டோருமே பார்த்திங்க அப்படின்னா 2 பெட்ரூமோட டோருமே ரெடிமேட் டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணி என்ட்ரி ஆனோம்னா வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து 16க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருக்குங்க. அதே போல் இந்த பெட்ரூமில் ஏசி ப்ரொவைஷனும் யூபிஎஸ் ப்ரொவைஷனும் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. தேவையான அளவுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு தகுந்த மணிக்க கேபினட் ஃபெசிலிட்டியோட கபோர்டு ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ரூம்ஸுக்குமே வந்து கபோர்டு ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இந்த அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் வந்து 10க்கு 5 அப்படிங்கிற சைஸில் வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஷவரு, ஹெல்த் ஃபார் செட்டு, ஹீட்ரு பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே A to Z வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் இதில் வாஷ் பேசனும் அட்டாச் பண்ணி கொடுத்து மிரரும் வந்து நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாகவே பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டுக்கு 90% வரைக்கும் நம்ம லோன் எலிஜிபிள் வந்து பண்ணிக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் தான். செகண்ட் பெட்ரூம் என்ட்ரன்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெடிமேட் டோர் தான் கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து 9,000 ரூபாயிலேருந்து ஒரு 12,000 ரூபா வரைக்கும் போய்கிட்டு இருக்குது. இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 10க்கு 10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கிடச்சிருது. அதே போல் வந்து ஸ்டோரேஜ் ரூமும் நமக்கு கொடுத்துட்றாங்க. யூபிஎஸ் ப்ரொவைஷன் வைக்கிறதுக்கு தகுந்த மீனிக்க ஃபெசிலிட்டியோடு நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டியோட வெளியில் வந்து கபோர்டு ஒர்க்குமே போட்டு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஏசி ப்ரொவிஷனும் நமக்கு அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு முழுக்க பண்ணியிருக்கக்கூடிய பெயிண்டிங் கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ஒரு லைட் கலர் காம்பினேஷனில் தான் பெயிண்டிங்கை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இதோட சைஸ் வந்து 10க்கு 5 சேம் டைப்பில் தான் நமக்கு அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் க்ளோஸ் செட்டு, ஷவரு, ஹெல்த் ஃபார் செட்டு, ஹீட்ரு பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் ஒர்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு பாத்ரூமில் எப்படி பண்ணியிருந்தாங்களோ அது மாதிரி ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம லோ பட்ஜெட்டில் தான் வந்து வீடு, ஃப்ளாட்டு, தோட்டம் எல்லாமே ப்ரமோட் பண்ணி சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வந்து இந்த வீட்டை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 4 லட்சம் to 5 லட்சம் இருந்தாலே போதும் அதிகபட்சமே. மிச்சம் தான் நம்ம வந்து உங்களுடைய எலிஜிபிள் பார்த்து நம்ம லோன் போட்டு எல்லா அமௌண்ட்டுமே நம்ம வாங்கிக்கலாம். இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். நாங்களே கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு இந்த வீட்டை ஃபுல்லாக நம்ம காட்டுறோம். அதே போல் இப்போ நம்ம மாடிக்கு போய் இதோட அவுட்டர் சரௌண்டிங் எப்படி இருக்குது, வாட்டர் சோர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டேர் கேஸ்ட்டுக்கு சைடில் போட்டிருக்க மெட்டல் எல்லாமே பார்த்திங்கன்னா SS மெட்டல் தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதே போல் மாடியில் வந்து கூலிங் தட்டோடு தான் வந்து நமக்கு போட்டிருக்காங்க. மாடியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில் வாட்டர் டேங்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து வியூவர்ஸுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.